முதலில் கடாயில் நெய்யை ஊற்றி அது லேசாக சூடானவுடன் முந்திரி மற்றும் திராட்சையை சேர்க்க வேண்டும். முந்திரி திராட்சை பொரிந்தவுடன் அதனை தனியாக எடுத்து வைக்காமல் அதிலேயே ரவையை கொட்டி வறுக்க வேண்டும். நீண்ட நேரம் ரவையை வறுக்கக்கூடாது. பொன்னிறம் வந்தவுடன் எடுத்துவிட வேண்டும். அதன் பிறகு சர்க்கரை பாகு காய்ச்ச வேண்டும். 1/2 கிலோ சர்க்கரை என்றால் அதில் 3/4 பங்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் ரவா லட்டுக்கு பாகு கெட்டியாக இருந்தால்தான் நன்றாக இருக்கும். ஒருவேளை சர்க்கரையில் அழுக்கு இருந்தால் பாகு கொதிக்கும் போது அதில் கொஞ்சம் பால் சேர்த்து கொள்ளுங்கள். அப்போது அழுக்கு முழுவதும் மேலே வந்துவிடும். அதனை நாம் எடுத்துவிட்டால் பாகு சுத்தமாகிவிடும். பின்னர் குலாப் ஜாமுனுக்கு எப்படி பாகுபதம் எடுப்போமோ அதைவிட கொஞ்சம் கெட்டியாக வரும் வரை பாகை கொதிக்க வைக்க வேண்டும். பாகு பதத்திற்கு வந்த பின் அதனை இறக்கி வறுத்து வைத்துள்ள ரவையில் ஊற்றி கிளறிவிட வேண்டும். பாகை முழுவதும் ஊற்றிய பின் அதில் ஏலக்காய் தூளை சேர்த்து கொள்ள வேண்டும். பின்னர் அந்த கலவையை லட்டு வடிவத்தில் பிடிக்க வேண்டும். பாகு சூடாக இருக்கும் வரை லட்டு பிடிக்க கூடாது. சூடாக லட்டு பிடித்தால் ஆறியவுடன் அது கடினமாகிவிடும். அதற்காக மிகவும் ஆறவிட்டும் லட்டு பிடிக்க கூடாது. மிதமான சூட்டில் ரவை லட்டுவை பிடிக்க வேண்டும். அவ்வளவுதான். எளிமையான ரவா லட்டு ரெடி. இதனை தாராளமாக 10-15 நாட்கள் வரை வைத்து சாப்பிடலாம்.